எல்லாரும் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். இன்றைக்கி நான் ஸ்வீட் செய்கிறதுக்கும் காரணம் இருக்குது. இன்றைக்கி என் பையனுடைய பர்த்டே. அதுக்கு சேமியா கேசரி செய்ய போகிறேன். ஒரு சட்டியை காய வச்சு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் காஞ்சதும் வறுத்த சேமியா ஒரு கப் அளவுக்கு அதில் சேர்த்துக்கிட்டேன். இது வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம இன்னொரு தரம் நெய்யை விட்டு வறுத்து எடுக்கும்போது சேமியாவோடைய டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். வறுத்த சேமியா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே சட்டியை காய வச்சு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு 15 முந்திரி பருப்பு உடைச்சது அதில் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்ததும் சேமியா அளந்த அதே கப்பாலேயே 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபுட் கலர் நமக்கு தேவையான அளவு என்ன கலர் வேணுமோ அதை அதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் வறுத்த சேமியாவை அதை அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போது சேமியா அளந்த அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை அதை கூட சேர்க்குறேன். இது நல்லா கிண்டி விட்டு சர்க்கரையுடைய டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதையும் அதோடு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆறிப்போச்சு, நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சேமியா கேசரி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான கேசரி